தேங்காய் வைத்து வழிபடுவதன் முக்கிய நோக்கம் தெரியுமா? தேங்காய்க்கு மேலுள்ள மட்டையை மாயமலம் என்பார்கள். மட்டை என்ற மாயமலத்தை விலக்கினால் நார் என்பதை கண்மமலம் தெரியும். கண்மமலத்துக்கு அடுத்துள்ள ஓட்டை ஆணவ மலம் என்பார்கள். இந்த 3 மலங்களையும் நீக்கிய பிறகு கிடைக்கும் வெண்மையான பருப்பே பேரின்பமாகும். அதாவது இந்த 3 மலங்களையும் அகற்றி பேரின்பத்தை அடைய வேண்டும் என்பதற்காகவே தேங்காய் உடைத்து கடவுளை வழிபடுகிறோம். சகுனம் பார்க்க உடைக்கப்படும் தேங்காய் பற்றி பார்க்கலாம் வாருங்கள். சகுனம் பார்ப்பதற்காக உடைக்கப்படும் தேங்காய் அது உடையும் முறையை பொறுத்து நமக்கு பலன்களை தரும். குறிப்பாக தேங்காய் உடையும் போது சிறு சிறு துண்டுகளாக உடைந்தால் செல்வம், செல்வாக்கு மற்றும் ஆபரணம் பெருகும். தேங்காயின் மூடி பாகம் சிறியதாக வட்டமாய் உடைந்தால் நிதி நிலைமை திருப்திகரமாக இருக்கும். 5இல் 1 பங்காக உடைந்தால் நீங்காத செல்வம் உண்டாகும். சரிசமமாக உடைந்தால் பட்ட துன்பமெல்லாம் தேங்காய் உடைத்தது போல பட்டென தீர்ந்துவிடும். குடும்பத்தில் ஒற்றுமையும் மனக்கசப்புகளும் நீங்கும். குடும்பத்தில் ஒற்றுமை பெருகி மனக்கசப்புகள் நீங்கும். நீங்கள் நினைத்த காரியம் நினைத்தபடி வெற்றியாகும் என்பது ஐதீகம். தேங்காய் உடைக்கும் போது தேங்காயின் சிறிய பாகம் தேங்காய்க்குள் விழுந்துவிடும். இப்படி விழுந்தால் அதிர்ஷ்டம் கொட்டப் போகிறது என்று அர்த்தமாம். சகுனம் பார்ப்பதற்காக தேங்காய் உடைக்கும் போது அதில் பூ விழுந்தால் உங்கள் ஆசை மற்றும் கனவுகள் நிறைவேறும் என்று அர்த்தம்.